பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியே ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறை காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 11. காலபுருஷனுக்கு 11. காலபுருஷனுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், காலபுருஷனுக்கு லட்சியத்தை கொடுக்கக்கூடிய இடம், காலபுருஷனுக்கு நற்பெயரை கொடுக்கக்கூடிய இடம், காலபுருஷனுக்கு மிக உயர்வை கொடுக்கக்கூடிய இடம், காலபுருஷனுக்கு எல்லையில்லாத கோபுர கலசம் பாப விமோசனத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால தாங்க என்னமோ தெரியல கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனால் என் அன்புக்குரிய நேயர் பெருமக்கள் எல்லாருமே கும்பராசிக்கு இப்படி சொல்கிறீங்களே, கும்பராசிக்கு திருந்தவே இல்லையே, கும்பராசிக்கு எங்கள் கஷ்டம் போகவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி கும்பம், நாளைக்கு மீனா, அப்புறம் மேஷம் ரிஷபம் வரத்தானே செய்யும். எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். அதே சமயத்தில் அதாவது வாழ்க்கையில் சில சமயம் நாம் விரும்புவது தருவதில்லை. வாழ்க்கையில் சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. சில சமயம் இல்லை, பல சமயங்களில் நம்ம விரும்புவதை தந்துட்டா அப்புறம் எங்கேயும் ஜோதிடத்தை எங்கே பார்க்க போகிறீங்க? கடவுளை எங்கே நம்ம கும்பிட போகிறோம்? எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். அதனால் நமக்கு என்ன விரும்புகிறோமோ அதை இறைவன் தருவதில்லை, நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக. ஆனால் நம்ம எண்ணங்கள் என்ன செய்யணும், உடனே நம்ம கீழே டென்ஷன் ஆகிடும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம், இதை விட ஒரு பெரிய கருவறை, இதை விட ஒரு பெரிய ஆலயம், இதை விட ஒரு பெரிய மகாத்மியம், இதை விட ஒரு பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு பெரிய ஆத்மார்த்தமான எண்ணங்கள் நமக்கு கிடைக்க போகுது என்பதை புரிந்து தெரிந்து அறிந்து கொண்டு உணர்வோடு செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க தான், வேற யாரும் கிடையாது. அதனால தான் கோபுர கலசம் பாப விமோசனம், கோபுர கலசம் வச்சுருக்காங்க கும்பத்துக்கு. கும்பத்துக்கு தனி குணம் உண்டு. அதனால தான் கலசத்துக்கு அதை நம்ம சப்போர்ட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், எத்தனையோ இதை எம்பளத்தில் கலசத்தை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக தா உண்டு, தா வேலை உண்டு, இருப்பாங்க, உதவி பண்ணுவாங்க, மூத்திரம் பண்ண மாட்டாங்க,
அவங்களும் 35-40 வயசுக்கு மேலே அவங்கவுங்க தசாபதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், தீமையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன, ஆவணி மாதம், ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவ். எப்படி நெகட்டிவ்? சூரியன் இருக்கிறார், 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறார், கும்ப வீட்டில் தான் ராகு இருக்கிறார், இன்னும் ராகு இது பேசியும் வரப்போகுது. இப்போ ஏற்கனவே சனி வக்கரத்தில் இருக்கிறார், குரு வேற இருக்கிறார். அப்போ இருக்கும்போது அப்போ பார்ட்னர்ஷிப் என்னாகும்? என்னங்க காய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மறந்துட்டேன். இதே பொழப்புங்க. என்னங்க குழந்தை அழுகுதுங்க, சாப்பாடு நீ கடையில் வாங்கிட்டு வாங்க, நான் மறந்துட்டுமா? என்னங்க குழந்தைக்கு நீங்கள் பெற்ற குழந்தை தானங்க, அதுக்கே மறந்துட்டீங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய சங்கல்பங்கள், லௌகிகங்கள். இது யாருக்கு நடக்கும்? கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் நடக்கும், மகரத்துக்கும் கடகத்துக்கும் நடக்கும். கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் மகரத்துக்கும் நடக்கும். இப்படிப்பட்ட தன்மை, இப்படிப்பட்ட குணங்கள், இதெல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காலங்கள். மிக கவனமாக இருக்கணும். அது ஒரு பாயிண்டா. அடுத்தது 7.5. 7.5 உங்களுக்கு என்ன நடக்குது? இப்போ பாதசனி நடக்குது. அப்போ பாதசனி நடப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பண்பட்ட, அனுபவப்பட்ட எல்லா சிக்கலையும் தீர்த்து வைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நம்ம எந்த அளவுக்கு பேசணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய இடம்தான் கும்பம். பெட்ரோல் பங்க், விவசாயம், மரங்கள், பெட்ரோல் பங்க், விவசாயம், மரங்கள், கலசங்கள், சபதிகள், கட்டடங்கள், கலசங்கள், கட்டடங்கள், வெளிநாடு, கண்டிப்பாக வெளிநாடு. மிதுனம், துலாம், கும்பம். வெளிநாடு, உள்நாடு, ஏற்றுமதி, இறக்குமதி, விவசாயம், பூமிக்கு கீழே உள்ள பொருள், பூமிக்கு கீழே கடலை, நெல்மணி, கடலை, இந்த மாதிரி பொருள், இந்த மாதிரி விவசாயங்கள், தார், பெட்ரோல் பங்கு, அதே மாதிரி கறி சம்மந்தப்பட்டது. இந்த இதை விட இன்னும் கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மகர ராசியும் கும்பராசிக்கும் கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, விலங்குகள் பாதுகாப்பு, சரணாலயம், வனலாக்கா, ஃபாரஸ்ட்ரு, ரேஞ்சு, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது உச்சத்தில் போய்விடும். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் தசாபதி சப்போர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு அந்த தசாபதி சப்போர்ட் கொடுக்கணும். அந்த தசாபதி சப்போர்ட் கொடுக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அபிருதமான லாபத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ரொம்ப கஷ்டமையா. தயவு செய்து கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் வந்தால் அதை மாற்றிடாதீங்க. கும்பலக்கணம் கும்பராசிக்கு திருமணம் வந்தால், அண்ணனுக்கு திருமணம் நடக்கலை அதனால் தங்கச்சிக்கு செய்யலை, தங்கச்சி செய்யாதனால நான் அண்ணன் செய்யலை. இந்த பாகுபாடெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. யாருக்கு இறைவன் அருளால் மாலை பொருத்தம் வருதோ, கழுத்து பொருத்தம் வருதோ, மீனாட்சி அம்மை எடுத்து கொடுக்குறாளோ அதை நீங்கள் தாமதமாக செஞ்சுட்டா மிக மிக உத்தமம். அப்படி செஞ்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். இல்லை அவருக்கு செய்யலை இவருக்கு சின்ன போட்டி போட்டிருந்தா காலதாமதம் ஆகிக்கொண்டே போகும். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இனி வரும் காலங்கள் இனிப்பான காலங்கள், இனி வரும் காலங்கள் கசப்பு குறைந்து இனிப்பு வரக்கூடிய காலங்கள். தசாபதியை பார்த்துக்கங்க. கண்டிப்பாக ஐயனார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. சிவ வழிபாடு நல்லா பண்ணுங்க. விஷ்ணு வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஏன்னா கும்பங்கும்போது எல்லாத்துக்கும் உள்ளது தான். அதை வழிபாடு நல்லா பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்க. இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் தசாபதி 7.5 பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், பாதசனி முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் அல்ல.